இந்திய அரசியலில் பிரிக்க முடியாத ஒரு நாமம் அல்லது பெயர் அதானி. அதானி குழுமம் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை மட்டுமல்லாமல் பல்வேறு கலவரங்களையும் மாற்று கருத்துக்களையும் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். 2014 1 லட்சம் கோடியாக இருந்த அவர்கள் இந்த மோடியினுடைய அரசில் ஒட்டுமொத்தமாக 18 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுடைய ஷேர் மற்றும் முதலீடுகள் உலகத்தை ஈர்த்தது. 3வது உலக பணக்காரராக வந்தார். இதற்கிடையே ஷெல் கம்பெனிகள் மூலமாக போலியாக, அதாவது குறிப்பாக உங்களுக்கு சொல்வதென்றால் வெறும் 200 ரூபாய் போகக்கூடிய ஒரு ஷேரை 2000 ரூபாயாக காட்ட முடியக்கூடிய அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் மற்றும் பல நாடுகளில் இருந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து ஷெல் கம்பெனிகளை ஆரம்பித்து அங்கிருந்து முதலீடுகள் வேறு ஒரு பேரில் வந்து இந்தியாவினுடைய அதானி பங்குகளை ஏற்றுவதாக காரணம் காட்டி இவர்கள் தங்களை ஒரு ஃபேக் இல்யூஷனை ஏற்படுத்தினார் என்று ஹிடன்பர்க் கம்பெனி, அமெரிக்காவில் ரீசர்ச் சென்டர் சொல்லியிருந்தது. அது உடனடியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை மிகப்பெரிய சரிவுக்கு சென்றது. தற்போதைய நிலையில் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் கிரீன் எனர்ஜியில் அவர் கான்ட்ராக்டை பெறுவதற்கு இந்தியாவினுடைய அஃபீஷியலை அணுகி இதன் மூலமாக பெரும் அளவிற்கு கிட்டத்தட்ட 2300 கோடி அளவிற்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்பது அமெரிக்காவினுடைய கோர்ட் இவரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அது கைது செய்யப்படுமா என்பது வேறு விவகாரம், அதை அப்படி பேசுவோம். இதற்கிடையே 1750 கோடி லஞ்சம் தருவதாக அவர் உறுதியளித்தார். ஜெகன்மோகனை சந்தித்து பேசிய அதானி என்று அமெரிக்கா ஒரு பகீர் தகவல்களையும் தெரிவித்திருக்கிறது. அப்போது 2021 ஆந்திர முன்னாள் முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டியை தொழிலதிபர் அதானி சந்தித்தார். 1750 கோடி லஞ்சம் தருவதாக ஜெகன்மோகன் ரெட்டியிடம் கௌதம் அதானி உறுதியளித்ததாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை கமிஷன் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அரசியல், இந்தியாவுடைய மாநில அரசியல், நிதிநிலைகள் மற்றும் தொழில் கூட்டுகள், முதலீடுகள் எல்லாம் சர்வதேசம் அதானியோடு தொடர்பு படுத்துவதுதான் பெரும் சிக்கல். நம் நாட்டில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலே 2வது இடத்தில் அம்பானி அதானியாக இருக்கும் குஜராத்திவர். உலக பணக்காரர் வரிசையில் 14வது இடத்தில் 17வது இடத்தில் இருக்கும் அதானி தான் தற்போது எரிசக்தி உள்பட பல்வேறு, அதாவது ஃபோர்ட், நிலக்கரி, கிரீன் எனர்ஜி, சொல்லி மாளாது மீடியா, எல்லா துறைகளிலும் அவர் இருக்கிறார். அவருடைய நிறுவனத்தின் மீது தான் அமெரிக்காவினுடைய ஹிண்டன்பர்க் அறிக்கை கௌதம் அதானி மீது பகிங்கரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. கௌதம் அதானி தனது நிறுவன பங்குகளின் மதிப்புகளை உயர்த்தி காட்டத்தான் நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டியதை அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அது இன்னும் முடிந்த பாடில்லை. இதற்கிடையே அமெரிக்கா இந்த விவகாரத்தை தாண்டி இதன் தொடர்ச்சியாக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை கிரீன் எனர்ஜியின் மூலம் அமெரிக்காவில் சகாயம் பெறுவதற்கு இந்திய அஃபீஷியலை அவர் அணுகி கிட்டத்தட்ட 260 மில்லியன் 260 அல்லது 300 கோடி ரூபாய், 2200 கோடிக்கு மேல் அவர் லஞ்சம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்காவுடைய அரசு வெளியிட்டிருக்கிறது. இதனை மறைத்து அமெரிக்காவில் இருந்து இந்த முதலீடுகளை அதானி பெற்றுள்ளதாக தான் நியூயார்க் ஃபெடரல் கோர்ட் குற்றப்பத்திரிகை சார்ஜ்ஷீட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர்கள் உள்பட 7 பேரின் பெயர்கள், அவருடைய அண்ணன் பையன் ஷாகர் அதானி இதில் மிக பங்காற்றினார் என்பதும் சொல்லப்படுகிறது. அதோடு அதானியிடமிருந்து பணம் பெற்றவர்களின் பட்டியலில் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களின் பெயர்கள் இடமும் பெற்றுள்ளது. மத்திய அரசின் சார்பில் SECI என்னும் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பொதுத்துறை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் அதானி நிறுவனம் முக்கிய ஒப்பந்தங்களை போட்டுள்ளார்கள், அதாவது இவர்களின் இணைப்பில். இந்த திட்டங்களுக்குத்தான் அதானி குழுமம் அமெரிக்காவில் இருந்து 20,000 கோடிக்கு முதலீடுகளை பெற்றுள்ளனர். பணம் பெற்றவர்கள் பட்டியலில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பெயரும் தற்போது இடம்பெற்றிருப்பது தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது அதானி நிறுவன மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கினால்
1750 கோடி தருவோம் என்று அதானி நிறுவனம் டீல் பேசியதாக சொல்லப்பட்டது. இதையடுத்து 2021 ஆந்திராவின் அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை தொழிலதிபர் கௌதம் அதானி சந்தித்து பேசினார். அப்போது தங்களிடம் இருந்து மின்சாரத்தை வாங்கிக் கொள்ள ஒப்பந்தம் செய்யும்படி வலியுறுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டால் அதற்கு கைமாறாக இன்செட்டிங் தருவதாக கூறியிருக்கிறார். இது தவிர அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதோடு லஞ்சம் தருவதாகவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மதிப்பு 1750 கோடி என்று அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ள எந்த அளவிற்கு நுணுக்கமாக இந்தியாவில் நடந்த நுணுக்கங்கள் டீல்களை அமெரிக்கா ஆய்வு செய்திருக்கிறது என்பது இங்கே மிக 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 கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை கமிஷன், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எனும் ஏஜென்சி உறுதி செய்துவிட்டது. இதற்கிடையில் தான் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக மறுத்தது. இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019 முதல் 24 வரை அதானி மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சியிடையே நேரடி ஒப்பந்தம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் SECA நிறுவனம் 2021 மின் விநியோக நிறுவனம் இடையேதான் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உண்மையில் அதானி குழுமத்துக்கும் ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி அரசுக்கும் நேரடி ஒப்பந்தம் என்பது இல்லை. SECA மற்றும் மின் விநியோக நிறுவனங்களுக்கு அதாவது மின் விநியோகம் செய்யக்கூடிய அவர்களுக்கு இடையேதான் இந்த கான்ட்ராக்ட் நடந்தது என்பதையும் தற்போதைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது யதார்த்தமாகத்தான் குற்றச்சாட்டுகளை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியான முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி இதுவரை கருத்து தெரிவிக்காமல் மௌனியாக இருக்கிறார்கள். தற்போதுதான் குற்றச்சாட்டு வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்து கருத்தரிப்பதாக தெலுங்கு தேசம் சொன்னாலும் மோடியின் மனசாட்சியாக செயல்படும் அதானி மீது தன் கூட்டணி பங்காளியாக இருக்கும் நாயுடு ஒரு பெரும் ஆலோசனைகள் இல்லாமல் உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஜெகன்மோகி அவருடைய வைரி, பிரதான எதிரி. லட்டு விவகாரத்தில் கூட பெரும் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருந்தார் ஆந்திர அரசியலில். தற்போது இங்கே மோடியின் மனசாட்சியாக செயல்படக்கூடிய கௌதம் அதானியின் மீது சர்வதேச குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிற நேரத்தில் இதற்கு இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது வேறு விவகாரம். அதானி என்கின்ற ஒரு தனிநபர் இந்தியாவிற்கு பெரும் இழிவை ஏற்படுத்திவிட்டதாக ராகுல் காந்தி தன் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதாயம் பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வாரா? அமெரிக்காவினுடைய நீதித்துறையினுடைய அந்த பரிவர்த்தனைகளின் மூலமாக நடந்த இந்த குற்றச்சாட்டு உறுதியாகி இருக்கும் நிலையில் லெஜிட்டிமேட் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட ரீதியான நிகழ்வுகள் நாங்கள் சந்திப்போம் என்றாலும் எப்படிப்பட்ட இரக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.